யார் ஒருவன் தன் மனதை வெல்கிறானோ அவன் இந்த உலகையே வெல்கிறான். இது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய சாணக்கியரின் வாக்கு. நண்பர்களே, உங்கள் எதிரி கையில் கத்தியோடு வெளியில் இல்லை, அவன் உங்கள் சட்டை பையிலேயே இருக்கிறான். ஆம், உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் உங்கள் மொபைல் போன், உங்கள் கவனத்தை ஏலம் போடும் சமூக வலைதளங்கள், இவை உங்களை சிந்திக்க விடுவதில்லை, வெறும் எதிர்வினை ஆற்ற மட்டுமே விடுகின்றன. உங்கள் கவனம் சிதறும்போது உங்கள் சக்தி கசிந்து வெளியேறுகிறது. ஒரு ஓட்டை பானையில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிறையாது. அதுபோலத்தான் உங்கள் மனமும். இரைச்சல்கள் நிறைந்த இந்த உலகில் ஒரு இமயமலையைப் போல எதற்கும் அசையாத மனதை உருவாக்குவது எப்படி? இன்று நான் சொல்லப்போகும் இந்த 10 விதிகளும் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். குறிப்பாக 10வது விதி, அதுதான் அத்தனை விதிகளுக்கும் உயிர் கொடுக்கக்கூடியது. அதை தவறவிட்டால் மற்ற 9 விதிகளும் வெறும் வார்த்தைகளாகவே போய்விடும். எனவே கடைசி வரை ஒரு போர்வீரனைப் போல கவனிப்போம். கவனமே பேரதிகாரம். கான்சென்ட்ரேஷன் இஸ் சுப்ரீம் பவர். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு காரியத்தில் இறங்கும்போது மற்ற எல்லா எண்ணங்களையும் எரித்துவிடு. இன்றைய உலகம் கவனத்தை சிதறடிக்கும் சந்தை, அட்டென்ஷன் எக்கானமி. உங்கள் ஒவ்வொரு நொடி கவனமும் இங்கே ஏலம் விடப்படுகிறது. நீங்கள் ஒரு வீடியோவை ஸ்க்ரோல் செய்யும்போது உங்கள் மனதின் ஒரு பகுதியை நீங்கள் அவர்களுக்கு தாரை வார்க்கிறீர்கள். சாணக்கியரின் ஏகக்ரதா என்பது ஒரு சாதாரண கவனம் அல்ல, அது ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை தாக்கும் முன் கொள்ளும் தீவிரம். எதற்கும் அசையாத மனம் என்பது ஒரு வேலையை செய்யும்போது உலகமே அழிந்தாலும் அதை திரும்பி பார்க்காத உறுதி. நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வளரும். உங்கள் கவனம் சிதறினால் உங்கள் அதிகாரம் சிதறும். இனி உங்கள் கவனத்தை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பாருங்கள். அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தரம் குறைந்த செயல்கள் தீர்மானிக்கக்கூடாது, நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு கூர்மையான மனதை கொண்டிருப்பவனை சமூகம் ஒரு மர்மமான சக்தியாக பார்க்கும். அந்த சக்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் சிதறி கிடக்கும் உங்கள் கவனத்தை இன்றே ஒன்று திரட்டுங்கள். 2. தேவையற்றதை அழித்தல். த லா ஆஃப் எலிமினேஷன். நாம் எப்போதும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சாணக்கியர் நீதிப்படி பயனற்ற தகவலும் நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களும் ஒரு விஷத்தை போன்றவர்கள். ஒரு சிறந்த ராஜதந்திரியின் முதல் வேலை எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதுதான். உங்கள் மனம் இன்று ஒரு குப்பை தொட்டியைப் போல இருக்கிறது. அதில் சமூக வலைத்தள வதந்திகள், அடுத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, அர்த்தமற்ற அரசியல் விவாதங்கள் என எல்லாம் குவிந்து கிடக்கின்றன. இது உங்கள் மனதின் ப்ராசஸிங் பவரை குறைக்கிறது. சுய கட்டுப்பாடு என்பது எதையாவது புதிதாக சேர்ப்பதல்ல, தேவையற்றதை விட்டு எறிவது. ஒரு சிற்பி எப்படி தேவையற்ற கற்களை செதுக்கி நீக்கினால் ஒரு அழகான சிலை கிடைக்குமோ அப்படி உங்கள் மனதிலிருந்து தேவையற்ற இரைச்சல்களை நீக்குங்கள். குறைவான தகவல், அதிகமான தெளிவு, இதுவே சாணக்கியரின் வழி. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மனதை சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் வேகம் அதிகரிக்கும். எதற்கும் அசையாத மனம் என்பது ஒரு வெற்று தாள் போன்றது. அங்கே நீங்கள் எதை எழுதினாலும் அது தெளிவாக தெரியும். இந்திரிய ஜெயம், புலனடக்கம், மாஸ்டரி ஓவர் சென்சஸ். சாணக்கியர் ஒரு அரசனுக்குரிய முதல் தகுதியாக சொல்வது இந்திரிய ஜெயம், அதாவது ஐம்புலன்களையும் வெல்வது. உங்கள் போன் ஒலிக்கும்போது அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு தூண்டுதல் வரும்போது உங்கள் உடல் அதற்கு அடிமையாகிறது. டார்க் சைக்காலஜி இல் இதை பயன்படுத்துவார்கள். உங்கள் மூளையில் டோபமின் சுரப்பை தூண்டி உங்களை ஒரு போதைக்கு அடிமையாக்குவார்கள். நீங்கள் உங்கள் போனை எடுப்பது உங்கள் விருப்பம் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது உங்கள் மூளையில் நிகழும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உங்கள் புலன்களை நீங்கள் ஆள்வதுதான். பசி எடுக்கும்போது ஒரு 10 நிமிடம் பொறுமையாக இருங்கள். போனை தொடத் தோன்றும்போது இன்னும் 1 நிமிடம் கழித்து எடுப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த சிறு சிறு பயிற்சிகள் உங்கள் மனதின் வில் பவரை இரும்பை போல உறுதிப்படுத்தும். தன் புலன்களுக்கு அடிமையாக இருப்பவனால் ஒருபோதும் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள முடியாது, தன்னைத்தானே கூட ஆள முடியாது. எதற்கும் அசையாத மனதின் அடித்தளம் உங்கள் புலனடக்கத்தில்தான் இருக்கிறது. உணர்ச்சி ரீதியான கோட்டை, இமோஷனல் ஃபார்ட்ரஸ். சாணக்கியர் மிக கடுமையான ஒரு விதியை கூறுகிறார். உன் பலவீனத்தை உன் நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதே. உங்கள் மிகப்பெரிய பலவீனம் எது தெரியுமா? உங்கள் உணர்ச்சிகள்தான். யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டினால் நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்?
ஏனென்றால் உங்கள் மனதின் சாவி அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் உங்கள் கோபத்தை தூண்டி உங்கள் புத்தியை சிதைக்கிறார்கள். கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் சரியாக இருக்காது. உங்களை சுற்றி ஒரு உணர்ச்சி ரீதியான கவசத்தை உருவாக்குங்கள். மற்றவர்கள் உங்கள் மீது எரியும் அவமானங்கள் அல்லது புகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது உங்கள் ஆழ்மனதை தீண்ட அனுமதிக்காதீர்கள். ஒரு ராஜதந்திரி எப்போதும் வெளியில் அமைதியாக இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் கணக்குகள் துல்லியமாக இருக்கும். உங்களை ஒருவன் கோபப்படுத்த முயல்கிறான் என்றால் அவன் உங்களை வீழ்த்த பார்க்கிறான் என்ற அர்த்தம். அவனிடம் தோற்று போகாதீர்கள். உங்கள் அமைதிதான் உங்கள் எதிரிகளை நிலைகுலைய வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம். எதற்கும் அசையாத மனம் என்பது உணர்ச்சிகளை கடந்த அறிவு. ராஜதந்திர மௌனம், த ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். அதிகமாக பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் பலவீனங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறார்கள். சாணக்கியரின் பார்வையில் மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சுவர். மௌனம் என்பது வெறும் பேசாமல் இருப்பது அல்ல, அது ஒரு போர் யுக்தி. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, உங்கள் ஆற்றலை மட்டுமே செலவிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது மற்றவர்களை கூர்ந்து கவனிக்கிறீர்கள். அவர்களின் உடல் மொழி, அவர்களின் பயம், அவர்களின் ஆசைகள் என அனைத்தும் உங்களுக்கு புரியும். யார் ஒருவர் குறைவாக பேசுகிறார்களோ அவர்களின் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு இருக்கும். டார்க் சைக்காலஜி படி ஒரு மௌனமான மனிதனை பார்த்தால் மற்றவர்களுக்கு ஒரு விதமான பயமும் மரியாதையும் தானாக வரும். ஏனென்றால் உங்களை அவர்களால் கணிக்க முடியாது. கணிக்க முடியாத எதையும் மனித மனம் கண்டு அஞ்சும். உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்த உங்கள் வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மௌனம் உங்கள் மனதிற்கு ஒரு விவரிக்க முடியாத சக்தியை தரும். நிதானமே வெற்றி. தி ஆர்ட் ஆஃப் த பாஸ். விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அந்த ஒரு நொடி இடைவெளி, த பாஸ். ஒரு விலங்கை தாக்கினால் அது உடனே திருப்பி தாக்கும், ஆனால் மனிதன் சிந்திப்பான். இன்றைய இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்தில் நமக்கு அந்த இடைவெளி இல்லாமல் போய்விட்டது. ஒரு மெசேஜ் வந்தவுடன் பதில் அனுப்ப வேண்டும், யாராவது திட்டினால் உடனே பதிலுக்கு திட்ட வேண்டும் என்று நம் மனம் நம்மை துரத்துகிறது. இது பதற்றத்தை உருவாக்குகிறது. சாணக்கியர் ஒரு பாம்பை போல இருக்கச் சொல்வார். பாம்பு இரைக்காக காத்திருக்கும் போது ஒரு சிலை போல அசையாமல் இருக்கும். அந்த பொறுமைதான் அதற்கு வெற்றியை தருகிறது. இனிமேல் எந்த ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த 10 நிமிடங்களில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கடந்து உங்கள் அறிவை பயன்படுத்துவீர்கள். அந்த இடைவெளிதான் உங்களை அடிமையிலிருந்து அரசனாக்கும் புள்ளி. ஒரு நிமிடம் யோசித்து எடுக்கப்படும் முடிவு 100 அவசர முடிவுகளை விட மேலானது. ஒரே இலக்கு, ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ், லேசர் இன்டென்சிட்டி. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், புத்திசாலி எப்போதுமே தன் முழு பலத்தையும் ஒரு புள்ளியில் குவிப்பான். நவீன உலகில் நாம் மல்டி டாஸ்கிங் செய்வதை பெருமையாக நினைக்கிறோம். ஒரே நேரத்தில் 5 வேலைகளை செய்வது உங்கள் மூளையை சோர்வடையச் செய்யும். அது எதிலுமே முழுமையான வெற்றியை தராது. சூரிய ஒளி சிதறி கிடந்தால் வெறும் வெளிச்சத்தை தரும், ஆனால் அதை ஒரு லென்ஸ் மூலம் ஒரே புள்ளியில் குவித்தால் அது நெருப்பையே உருவாக்கும். உங்கள் மனதை ஒரு லேசர் கதிர் போல மாற்றுங்கள். இன்று நான் இந்த ஒரு வேலையை மட்டும் செதுக்குவேன் என்று முடிவெடுங்கள். அந்த வேலையில் உங்கள் உயிர்சக்தி முழுவதையும் செலுத்துங்கள். மற்றவர்கள் 10 மணி நேரம் செய்யும் வேலையை நீங்கள் 2 மணி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எதற்கும் அசையாத மனம் என்பது சிதறாத மனம். ஒரே ஒரு இலக்கு, அதை நோக்கிய துல்லியமான நகர்வு, இதுவே ஒரு மேதையை உருவாக்குகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்கள் ஆன்மாவை முழுமையாக வையுங்கள். தனிமையின் தவம், த பவர் ஆஃப் இன்டென்ஷனல் ஐசோலேஷன். கூட்டத்தில் இருப்பவன் எப்போதும் சுயமாக சிந்திப்பதில்லை, அவன் கூட்டத்தோடு கூட்டமாக அடித்துச் செல்லப்படுகிறான். சாணக்கியர் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் எப்போதும் தனிமையையே தன் வலிமையாக கருதினார்கள். தனிமை என்பது தனித்து விடப்படுவதல்ல, அது உங்களை நீங்களே சந்திக்கும் நேரம். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் மங்க் மோட் எனப்படும் தனிமைக்குள் செல்லுங்கள். அந்த நேரத்தில் ஃபோன், இன்டர்நெட், மனிதர்கள் என எதற்கும் அனுமதி அளிக்காதீர்கள். அந்த அமைதியில் உங்கள் மனம் முதலில் அலரும். ஃபோனை பாரு, ஏதாவது செய்தி வந்திருக்கும் என்று உங்களை தூண்டும். அந்த தூண்டுதலை வென்று நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தால் உங்கள் மனதின் அடியில் இருக்கும் தெளிவு மேலே வரும். உலகமே குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி தெளிவாக இருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் வியப்பார்கள். அந்த தெளிவு தனிமையில் செதுக்கப்பட்டது. அசையாத மனதின் ஆணிவேர் உங்கள் தனிமையில்தான் இருக்கிறது. துல்லியமான திட்டமிடல், பிரிசிஷன் ஓவர் ஸ்பீட். சாணக்கியர் நீதிப்படி திட்டமில்லா செயல் ஒரு தற்கொலைக்கு சமம். குழப்பமான மனதிற்கு எதையும் திட்டமிடத் தெரியாது.
எதற்கும் அசையாத மனம் கொண்டவர்கள் எதையும் தற்செயலாக விடுவதில்லை. வேகமாக ஓடுவதை விட சரியான திசையில் நடப்பது சிறந்தது. உங்கள் நாளை நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் மற்றவர்கள் தங்கள் தேவைக்காக உங்கள் நாளை பயன்படுத்துவார்கள். இன்று நான் எதை செய்யப் போகிறேன் என்பதில் ஒரு இராணுவ வீரனைப் போல துல்லியம் இருக்க வேண்டும். தெளிவு இருக்கும் இடத்தில் குழப்பம் இருக்காது. குழப்பமில்லாத இடத்தில் கவனம் தானாகவே வரும். உங்கள் ஒவ்வொரு நகர்வும் திட்டமிடப்பட்டதாக இருக்கட்டும். ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளை 1000 முறை யோசியுங்கள். ஆனால் தொடங்கிவிட்டால் பிறகு யோசிக்காதீர்கள். இந்த துல்லியம்தான் உங்கள் கவனத்தை கல்லில் செதுக்கிய எழுத்தைப் போல உறுதியாக்கும். ஒரு ராஜதந்திரியின் வெற்றி அவன் போர்க்களத்திற்கு செல்லும் முன்பே தீர்மானிக்கப்படுகிறது. கவனமாகவே மாறுதல். தி அல்டிமேட் ட்ரூத் பிகமிங் ஃபோக்கஸ் இட்செல்ஃப். நாம் இதுவரை பார்த்த அத்தனை விதிகளும் செயல்பட வேண்டுமானால் இந்த 10வது விதி மிக அவசியம். கவனம் என்பது நீங்கள் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது நீங்கள் வாழும் ஒரு வாழ்க்கை முறை. சாணக்கியர் சொன்ன ஒரு மிகச்சிறந்த ரகசியம் இதுதான். உன் எண்ணங்களே உன் செயல்கள், உன் செயல்களே உன் பழக்கம், உன் பழக்கமே உன் குணம். எதற்கும் அசையாத மனது என்பது நீங்கள் ஒரு நாளில் திடீரென பெறுவது அல்ல. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலிலும் கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடும்போது, நடக்கும்போது, யாரிடமாவது பேசும்போது உங்கள் முழு இருப்பும் அங்கே இருக்க வேண்டும். எப்போது உங்கள் முழு வாழ்க்கையையும் ஒரு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் மனம் அசைக்க முடியாத சக்தியாக மாறும். அப்போது உங்களால் மற்றவர்களின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணிக்க முடியும். உங்களை எவராலும் கையாள மேனிபுலேட் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு சைலண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக மாறுவீர்கள். கவனம் உங்கள் இரத்தத்திலும் மூச்சிலும் கலக்க வேண்டும். அதுதான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக்கும். நண்பர்களே, இதையெல்லாம் கேட்டுவிட்டு நல்ல வீடியோ என்று நினைத்து அப்படியே கடந்து போகப் போகிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் இன்னும் அந்த அடிமைத்தனத்தில்தான் இருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்களை சாதாரணமானவராக வைத்திருக்கவே விரும்புகிறதே. நீங்கள் ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். நீங்கள் நுகர்வோராகவே இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களின் கட்டளைக்கு ஆடுபவராகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் திட்டம். ஆனால் சாணக்கியரின் வாரிசுகள் நாம் ஆளப் பிறந்தவர்கள், ஆடுபவர்கள் அல்ல. இன்றிலிருந்து உங்கள் கவனத்தை யாருக்கும் பிச்சை போடாதீர்கள். உங்கள் மனம் ஒரு கோட்டை. அங்கே அனுமதி இல்லாமல் ஒரு ஈ கூட நுழையக்கூடாது. இரைச்சல்கள் நிறைந்த இந்த உலகில் ஒரு அமைதியான புயலாக உருவெடுங்கள். உங்கள் வெற்றி சத்தமில்லாமல் இருக்கட்டும். அதன் விளைவு உலகையே அதிர வைக்கட்டும். உங்களுக்குள் அந்த நெருப்பு பற்றி கொண்டிருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே சிதறி கிடக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் ஒரு போர் வீரனாக மாற்றுங்கள். இதுபோன்ற அதிகாரப்பூர்வமான சிந்தனைகளுக்கு நம்முடைய மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். இறுதியாக, நான் இப்போது ஒரு மாற்றத்திற்கு தயாராகிவிட்டேன் என்பதை உலகுக்கு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் ஃபோக்கஸ் என்று பதிவிடுங்கள். யார் யாரெல்லாம் அந்த அசைக்க முடியாத மனநிலையை அடையப் போகிறீர்கள் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கவனமே உங்கள் கிரீடம். அதை எதற்காகவும் அடகு வைக்காதீர்கள். மைண்ட் ரீசெட் தமிழ் ஒதுக்கியமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு கர்ஜனையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.